சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் 45வது தலமும் 99வது தேவார பாடல் பெற்ற தலமுமான கொள்ளிடமாற்றுக்கு தென்கரையாக, இது நான் சொல்கிறது கொள்ளிடமாற்றுக்கு தென்கரையாக இருக்கிற கொள்ளிடத்துக்கும் காவேரிக்கும் நடுப்பகுதியில் இருக்குது. சுவாமிமலைக்கு அருகே இருக்கக்கூடிய இன்னம்பூர் எழுத்தரிநாதர் கோவில். தாயார் 2 பேர் இருக்காங்க, அதாவது இறைவி 2 பேர் இருக்காங்க, நித்திய கல்யாணி, சுகந்த குந்தலாம்பிகை. சோழர் கால கல்வெட்டுகளை வடகரை இன்னம்பூர் நாட்டு இன்னம்பர் அக்ஷரபுரீஸ்வரர் சொல்லுவாங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட எழுத்து பிரச்சனைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா படிப்பு நல்லா வரணுங்கிறதுக்கு இந்த இறைவனை வழிபடுறாங்க. சம்பந்தர் ஒரு பதிகமும், அப்பர் 4 பதிகமும், சுந்தரர் ஒரே ஒரு பாடல் பாடியிருக்கிறார். இங்கே 2 அம்பாளில் நித்திய கல்யாணிங்கிறவங்க நின்ற கோலத்தில் மூலவருக்கு அருகிலேயும், சுகந்த குந்தலாம்பிகைங்கிறவங்க வெளி பிராகாரத்தில் இருக்காங்க. இந்த கோவிலுக்கு வெளியில், அதாவது இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அரிஞ்சிகை விண்ணகர்னு ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. இப்போ அது வெங்கடேச பெருமாளாக சொல்லப்படுது. இந்த கோயிலை கட்டியதாக சட்டி அரிஞ்சிகை என்கிற தென்னவன் விழுப்புரையன் அப்படிங்கிறவர் அந்த பெருமாள் கோயிலை கட்டியதாக இக்கோவில் கல்வெட்டு கூறுது நமக்கு.